fourth question என்னன்னா 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the same time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. இதுதான் question. சரி, இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா மென்னோட ஒர்க்கும் உமனோட ஒர்க்கும் எப்படி எடுத்துக்கலாம்னா, let the work done by a man in one day be X and the work done by a woman in one day be Y. So கொடுத்திருக்கிற கொஸ்டின் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல மாத்தலாம். So 4 men and 4 women can finish a work in 3 days. Question 3 days. அப்போ 1 dayல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். So the 4 men, so 4x plus 4y can finish in 3 நாள் ஆகுது அவங்கன்னா ஒரு நாள்ல என்ன பண்ணுவா 1/3 of the work கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரி, அதுல செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு 2 men and 5 women can finish the work in 4 days. அப்ப 1 day என்ன பண்ணுவா 1/4 of the work கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா த்ரோட் 4 ஆல 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ 12 இல்லையா 3 into that equation நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் இது பண்ண வேண்டாம். that is என்ன வரும் 3 4s are 12x plus 12y is equal to 1. This is equation number 1. Right. அதே மாதிரி இங்க செகண்ட் ஈக்குவேஷன் 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 4 ஆல இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், that is 4 2s are 8 இல்லையா 8x plus 20y is equal to 1. This is equation number 2. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எந்த இன்வர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட சால்வ் பண்ற போது இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். என்னது, that is 12 12 8 20 that one into x y is equal to 1 1. இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. that is the equation in the form of எப்படி இருக்கு ax equal to b அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. from this நம்ம சால்வ் பண்றதுக்கு x is equal to என்னது a inverse into b. a inverse into b. right. இப்போ what is a? The a matrix equal to what is that? a is equal to நம்ம எடுத்துட்டு இருக்கோம் 12 12 8 20. இது a matrix. what is b matrix? b matrix வந்து நமக்கு that is equal to 1 1 அப்படிங்கிறது b matrix. இப்போ first a inverse கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து determinant of a. what is determinant of? that is matrixல determinant a ஓட determinant கண்டுபிடிக்கலாம். அப்பதான் நம்ம inverse exist ஆகுதா இல்லையான்னு தெரியும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், that is 12 into 20. 12 into 20 நமக்கு என்ன வரும், that is equal to 240 இல்லையா 240 minus அடுத்து என்னது 12 into 8. 12 8s are அளவு 96 இல்லையா 96. அப்ப 240 minus 96 வந்து நமக்கு என்ன வரும் 144 கிடைக்குது. 144. this is not equal to 0, therefore a inverse is exist. so நமக்கு a inverse க்கு ஃபார்முலா தெரியும். what is a inverse? a inverse equal to 1 by determinant of a into adjoint of a. that is equal to 1 by 144. 2 by 2 க்கு adjoint matrix எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ a matrix இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
A மேட்ரிக்ஸுக்கு இது ரெண்டையும், தட் இஸ் லீடிங் டயகனல் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 20, இங்க 12 இல்லையா? ரைட். அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஆஃப் டயகனல் இருக்கிற இந்த ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்படி சைன் சேஞ்ச் பண்ணும்போது this is -12, இங்க -8. அப்ப இதுதான் நமக்கு என்னது? adjoint of A. அப்ப இன்வர்ஸ் கிடைச்சாச்சு. 1/144 into 20 -12 -8 12. ஓகே. நெக்ஸ்ட் இதுல இருந்து x கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும் சொன்னோம். x க்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கோம். என்னது? தான் இல்லையா? x is equal to what is that? A inverse into B அப்படின்னு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப A inverse into B கண்டுபிடிக்கலாம். What is that? X is equal to A inverse என்ன? 1/144 into A. A என்னது? 20 -12 -8 12. That one into B. B என்னது நமக்கு? 1 1. எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த ரோக்கும் இந்த காலம் எடுத்துப்போம் இல்லையா? அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? That is 1/144 into என்னது? 20 -12. செகண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? அடுத்தது இந்த ரோவும் அந்த காலமும். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? -8 + 12. ஸோ சிம்பிளை பண்ணோம்னா 1/144 into இது என்னது? 20 - 12 8. இது -8 + 12 வந்து 4. ரைட். ஃப்ரம் திஸ் சால்வ் பண்ணணும் இல்லையா? நமக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 1/144 into 8 to 4 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதை டிவைட் பண்ணோம்னா 8 divided by 144, that is equal to 1/18. 1/18. 4 divided by 144 வந்து வேல்யூ வந்து நமக்கு 1/36. அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம ஆன்சர் x equal to 1/18, y is equal to 1/36. அதை எடுத்து எழுதிடலாம். Therefore, the work done by a man in one day, that is x equal to 1/18. The work done by a woman in one day, that is y is equal to 1/36. அப்ப அந்த men அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இந்த உமன் வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? So that is the time taken by a man to finish the work in 18 days. ஒரு நாள்ல 1/18 ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அந்த ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 days ஆகும். அதே மாதிரி the time taken by a woman to finish the work in 36 days, because என்னது? woman வந்து ஒரு நாள்ல 1/36 of the work முடிக்கிற அப்படி. therefore அந்த ஒர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு 36 days ஆகும் அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான் ஆன்சர். That is very simple one, very important question also. Thank you.